மகநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராகினி காவேரி கிட்ட இதுக்கு மேலெல்லாம் என்னால் பொறுமையாக இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுடே. நான் எல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன். இப்போவே போகிறேன், உன் புருஷன்கிட்ட நடந்தது இன்சிடெண்ட்டை சொல்ல போகிறேன்றாங்க. இல்லை வேண்டாம், நீ அப்படியெல்லாம் பண்ணாத, நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா நீ சொல்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மறைக்கணும், நான் சொல்ல போகிறேன்றாங்க. இல்லை நீ பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பு. நான் பண்ணுறதெல்லாம் எனக்கு தப்புன்னெல்லாம் தோணலை. நான் பண்ணுறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான். ஸோ நான் அதை செய்ய தான் போறேன்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம், அது ரொம்ப பெரிய தப்பு. என்ன தப்பா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஸோ நான் செய்ய தான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா சொல்றாங்க. இதை கேட்டதுமே காவேரி நீ சொல்லணுமா, போயிட்டு தாராளமா சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சொல்றியா தாராளமா சொல்லிக்கோ நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. ஓ அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா, ஒரு வேலை வெளியில இங்க இருக்கான்ற விஷயத்த நான் சொன்னா அதுக்கு அடுத்தது உனக்கு என்ன நடக்கும்ன்றது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் என் கூட வாழணும்னால வாழட்டும். இல்ல வேண்டாம், எனக்கு என்னுடைய வெண்ணிலா தான் முக்கியம் சொன்னா நான் அவரை விட்டுட்டு விலகி போயிடுவேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம என்ன யோசிச்சோம், இவ என்னடா இப்படி பேசுறாளே, அப்ப இவ என்னதான் முடிவுல இருக்கான்றது தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க ராகினி போயிட்டு இப்ப எல்லா விஷயமுமே சொல்லுவாங்களா இல்லையா விஜய் கிட்ட ஒருவேளை உண்மையை சொன்னாலும் அதை விஜய் எப்படி எடுத்துக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.